கையால சோறு வாங்கி திங்கிறவ துங்க புத்தி கட்டு போச்சா ஏமாத்த புள்ள காட்டிடா அவளை போட்டு ஏண்டா இப்படி அடிக்கிற என்ன சொன்னேன் அவன் என் மருமக நடந்து விட்டவளா ஊர்ல ஒருத்த கூட உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னுட்டான்டா சொந்த தாய்மாம அவன் கூட உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்டான்டா நான் அந்த பெரியவர் கால கையில விழுந்து கெஞ்சி கதறி உனக்கு பொண்ணு கட்டேன்டா அவளும் குறையெல்லாம் தெரிஞ்சு பொண்ணு கட்டிக்கிட்டாடா பொண்ணு கட்டிக்கிட்டா ஏண்டா அவளை பார்த்தா நடத்த கட்டவன் சொல்றேன் டேய் அவை மருமகரா என் மருமக கடப்பா என்னடா சொன்ன அயோக்கிய ராஸ்கல் என் மருமகளை பார்த்தா நடத்தட்டவன் சொல்லு தப்பு இல்ல அம்மா யார் என்ன சொன்னாலும் சரி உயிரே போனாலும் சரி ஏண்டா இவளை பார்த்தா நடத்தட்டவன் சொல்லு உன் அக்காளிக்கு போடுண்டா உன் அக்காளிக்கு போடும் அவ போடுற வேஷம் தாமா உனக்கு தெரியுது என் ரோஷம் உனக்கு புரியவே இல்லை என்னைக்கு எனக்கு காக்காவலுக்கு வந்துச்சோ அன்னைக்கு அவ புருஷனையே மாத்திக்கிட்டா இதெல்லாம் உனக்கு நல்லா தெரியணும்னா நீ சோறு போட்டு வளர்த்தியே எரும மாடு அவனுக்கு வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு தகப்ப நாயிலடி உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் ரத்தம் எல்லாம் கொதிக்கிறடி டாடி உனக்கு மாட வெக்க சூடு சோழ இருந்தா மரியாதைய வெளியே போய் அண்ணே என்ன சொல்றே ஆடா வந்துட்டியா ஏடா குடிசைக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் கும்மாளம் போட்டீங்கல்ல ஏடா பொட்டங்கட்டி சேலைய வாங்கிட்டு போனல்ல இதெல்லாம் எதுக்குடா ஓடி வெளிய இன்னும் நின்றுட்டு இருக்க அரே விட்ட என்னை விட்டு போகாதா பள்ளி என்னை விட்டு போகாதா பள்ளி என்னங்க இது மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க வரீங்க ஐயோ தலையில காயம் தலையில ரத்தம் விளக்கு மாற்றுறதுக்கு நேரம் இல்லை நம்ம வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சு அண்ணியோட வாழ்க்கை ஒரே குழப்பமா இருக்குது அண்ணியும் என்னையும் சம்பந்தப்படுத்தி அதுவும் அண்ணன் வாயாலேயே அவங்க வயிற்றுல வளர்ற கருவுக்கு என்ன காரணம் காட்டி சொல்லவே நான் கூசுது அண்ணி மேல சந்தேகப்பட்டு அண்ணன் அவங்க வீட்டை விட்டே தொலைச்சிட்டாங்க அதை பார்த்து அம்மா மயக்க போட்டு விட்டுட்டாங்க உன்னை பார்த்து அண்ணனுக்கு உன்ன பிடிக்கும் நெல்லுங்க தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு ஊருக்குள்ள போய் அப்பா பாத்துட்டாருன்னா நடக்குது நடக்கட்டும் பாப்போம் ஏன் பழக்கப்படுறீங்க ஆத்தா கண்ணுல காட்டுது பாருங்க சொல்லு ஓடி வருது இவன் பிடிச்ச மரத்துல கட்டுக்கலாம் என்ன நெஞ்செழுத்தவன் தான் அந்த கூலிக்கார பயலோட ஓடி இதை தலைமுடி வச்சிருப்பேன் தலைமுடியை பத்தி நீங்க பேசுறீங்களா உங்க செய்தியால எத்தனை பேர் தலைமுடியை வச்சிருப்பீங்க அதுக்கெல்லாம் சேர்த்துதான் ஆண்டு போய் இப்ப எவ்வளவு அவங்க தலைமுடியை வச்சுட்டாங்க நான் தொட்டு தாலி கட்டைய பொண்டாட்டி அவளை தொட்டு தொலைச்சு போடுவேன் ஜாக்கிரதை ஐயோ அத்தை அத்தை நான் சொல்ல வந்திருக்கேன் இத பாருங்க அத்தை உங்களை அத்தான் சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க கலங்கமே இல்லாத அந்த உத்தமையை சந்தேகப்பட உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு நடந்த விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா உங்க சந்தேகத்துக்கு காரணம் என்னன்னு இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு அத நானே சொல்றேன் கேளுங்க
அப்ப செஞ்ச துரோகத்துக்கு நீங்க பழிக்கு பழி வாங்க விட மாட்டேன். என்னை ஏன் காப்பாத்துற? நான் சாகணும். என்னை விடு, விடு. ரொம்ப நாள் எதிர்பார்த்த சந்தர்ப்பத்தை இப்ப ஆண்டவனை எனக்கு கொடுத்திருக்கிறார். வகையா வந்து மாட்டேன். 2 வருஷத்துக்கு முன்னாலே இதே இடத்துல தனியாயிருந்த என் தங்கச்சியே அவ மானத்தை கெடுத்து சின்னாபின்னமாக்கி அவ கட்ட சூறையாடி புத்துயிருமா கொலவுயிருமா போட்டுட்டு போனாரே உங்க அப்ப. இந்த மிருகத்துக்கு மகளா பிறந்தவரானே நீ சாதாரணமா சாகலாமா நீ? இதே மாதிரி நிறைய தங்கச்சியை அழுதுருப்பான், அழுகி இருப்பான். அதையெல்லாம் கவனிக்காம அவளை அணுவணுவா சித்திரவதை செஞ்சு ஆசதீர அனுபவிச்சு துடி துடிக்க கெடுத்தே கொண்டுட்டு போனாரே உங்க அப்பே. அதே மாதிரி நீ துடிக்கணும். நான் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் நீ சாகணும். அப்பா செஞ்ச கொடுமைக்காக நீங்க என்ன பழி வாங்க தெரிந்து வச்ச நியாயம்? நான் ஒரு பாவமாரியானவ. எங்க அப்பா நடத்த எனக்கே பிடிக்காம வெறுத்துதான் நான் சாக துடிச்சேன். நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. எங்க அப்பா ஒரு மிருகம். அந்த மிருகம் அதை நீங்க ஆகக்கூடாது. நீங்க ஒரு நல்ல ஆம்பளையா இருந்தா என்னை இப்படியே கொண்டுடுங்க. கெடுத்து கொண்டுடாதீங்க. கெடுத்து கொண்டுடாதீங்க. அப்பரை உடனடியா படிக்கு படி வாங்கி இருப்பேன். ஆனா அதுக்கு கால நேரம் ஒத்து வரல. என் தங்கச்சி சாவு ஊரு புறா தற்கொலை பேசிக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்லை. அவ சாவுக்கு காரணமே உங்க அப்பன் தான். அந்த ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ உங்க அப்பனை படிக்கு படி வாங்குறதை விட அணுவணுவா சித்திரவதை செய்ய போற. மகளை காணுமே உங்க அப்பன் தேடணும். ஊர் ஜனங்க ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லணும். அந்த அவமானம் தாங்காம உங்க அப்பன் துடிக்கணும். சொல்லணும், இனிமே நீ இந்த காட்டு பங்களாவில தான் தங்கி இருக்கணும். இந்த இடத்தை விட்டு ஒரு அடி நகரக்கூடாது. ஜாக்கிரதை. ஐயோ, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாண்டி, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். சொர்ணத்தை காட்டு பங்களாவில தான் அடைச்சு வச்சிருக்கேன். நீ ரொம்ப அவசரப்பட்டுட்டே. சொன்னா ரொம்ப நல்லவா. அவளை பத்தி உனக்கு தெரியாது. அப்பா செஞ்ச தப்புக்கு அவன் என்ன பண்ணுவான்? ஒரே குழப்பமா இருக்கு. சரி சரி, நான் இன்னைக்கு சாயந்தரம் இங்க வந்து ஒரு முடி கட்டுறேன். நீ போ, அவர் வந்து போறாரு. எப்ப இவளை கை தொட்டு தூக்கி இங்க கொண்டு வந்து அடைச்சாரு அன்னைக்கே இவர்தான் என் கணவன்னு நினைச்சிட்டேன். எங்க அப்பா செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா என்னையே நான் அவருக்கு அர்ப்பணிக்க தீர்மானிச்சுட்டேன். உன் மனசுல இருக்கிறது நீ சொல்லிட்டேன். என் குழந்தை மனசுல என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியலையே. அதுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். மாப்பிள்ளை, தாலியை கட்டு. சாதி சன்னியத்தோட நடக்க வேண்டிய கல்யாணம் என் கையால நடக்கிறப்போ ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு. நான் சொன்னது அத்தனை சத்தியமா உண்மை. நீங்க சந்தேகப்பட்டது காரணம் இப்ப புரிஞ்சுதா? சந்தேகத்தை மனசுல வச்சுக்கிட்டு எந்த புருஷனை பொண்டாட்டி வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்ந்ததே கிடையாது. ஒத்த பேச்ச மீறினதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட சொல்லவும் எனக்கு உரிமை இல்ல. உங்களை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லவும் எனக்கு முறை இல்ல. ஆனா எங்களை சேர்த்து வச்சு அவங்க வாழ்க்கை இப்படி ஆகணும் நாங்க எதிர்பார்க்கலத்தான். அவங்க மேல எந்த குத்தமும் இல்ல. அவங்களை நம்புங்கத்தான், அவங்களை நம்புங்க. நான் பாட வந்திருக்கேன். வள்ளி, 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 அத்தை, நான் சொல்ல வந்திருக்கேன். என் வள்ளி எங்க? என் வள்ளி எங்க? நேரம் பாச போக்காம எல்லாருமா எவ்வளவு கூட்டிட்டு வந்திருக்காங்க.
பயப்படாதீங்கம்மா. நான் இப்பவே போய் அண்ணி இங்கதான் போய் கையோட கூட்டி வந்துடுறேன். தைரியமா இருக்குமா? தைரியமா இருக்கு. சொல்லு. அம்மா ஏண்டி இவளே அங்க போறது நம்ம தங்கம்மா மருமா மாதிரி தெரியல? ஆமா அவ்வளவுதான். பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா. அடி நம்ம தங்கம்மா மாதிரி இருக்குடி. என்னைக்கு எனக்கு காக்காவலிக்கு வந்துச்சோ அன்னைக்கு அவ புருஷனைய மாத்திக்கிட்டா. வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு தகப்ப நாயிலடி. உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் ரத்தம் எல்லாம் கொதிக்கிறடி. என் மகனுக்கு குழந்தை பிறக்கத்தான் போகுது. அதை என் கையால தூக்கி கொஞ்சத்தான் போறேன். இதை நீங்க எல்லாரும் பார்க்கத்தான் போறீங்க.